நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே, அதாவது கிறிஸ்மஸ் சீசன் இல்ல, வெளிநாட்டிலெல்லாம் ஒரு மாசமா கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்களாம். ஆமீன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை செஞ்சு அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மிகவும் பிரம்மாண்டமாய் கொண்டாடுவார்களாம். அதே போல இந்த கிறிஸ்மஸ் இந்த சீசன்ல நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்ன வார்த்தை, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். பாருங்கள், அநேகர் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் ஆகிய தேவன் இந்த மரியாளை அவர் தெரிந்தெடுத்து கொண்டார். அவளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதுக்கு அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தர் உடனே கூட இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல அநேகர் இருக்கலாம், ஆனா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே உங்களை தெரிந்தெடுத்து கொண்டார். கொஞ்சம் யோசித்து பாக்குறீங்களா? நம்ம குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, நம்ம கூட பிறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நம்ம சொந்தக்காரங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியத்தையும் ஒரு ஸ்லாக்கியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதாங்க ஆசீர்வாதம். இந்த உலகத்துல எனக்கு பணம் இல்லை, எனக்கு பொருள் இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்படலைன்னு நீங்க நினைக்காதீங்க. தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு நிகராக இந்த உலகத்துல கூடிய நம்பர் 1 கோடீஸ்வரனை காட்டிலும் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருப்பானே, ஆனால் அவனே பெரிய கோடீஸ்வரன். ஏனென்றால் ரட்சிப்பு விலையேற பெற்றது. விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க தெருவில் நிறைய பேர் இருக்கலாம், ஆனா நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்க கூட வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்கலாம், ஆனா நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்க குடும்பத்துல நிறைய பேர் இருக்கலாம், ஆனா நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. காரணம், நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்கள போல இல்லையே, இவங்கள போல இல்லையே, நோ, அவங்க கூட நீங்க கம்பேர் பண்ண வேண்டுமே ஆனால் ரட்சிப்பை வைத்து கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுடைய ரட்சிப்பை வைத்து அவங்களோட ஒப்பிட்டு பாருங்க. உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாத அளவிற்கு தான் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அவர்கள் மரித்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, ஆனா உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். காரணம், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி இருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிப்பதற்காக என்னை மாத்திரம் தூக்கி எடுத்திருக்கிறீரே, என்னை மாத்திரம் தெரிந்தெடுத்திருக்கிறீரே. நான் பாக்கியவான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களை சொன்னபடியே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. God bless you.